மனிதம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாவே ரொம்ப பெருசு. அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹேர்டல்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளா, விமர்சனக்குரிய பொருளா தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், அதை பெருமையாக நினைக்கிற சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஒன்று செய்கிறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டைரக்டராக இருக்கிறோனோ இல்லையோ, ஒரு விமனாக அவங்க செய்கிற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணா, ஒரு கலைஞனாக நான் விரும்பினேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது, விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கணவனே விமனை சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்திலிருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைட்டிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்குது. என்னுடைய போன படத்தில் அவங்க நடித்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா வெளியே இருந்து நீங்கள் பார்க்குற வனிதா விஜயகுமாரை வேற, நான் பக்கத்துலேருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண ஒரு பொண்ணு. அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். இந்த ஆணாதிக்க சமூகத்திலேருந்து தன்னை காத்துக்கொள்கிற அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. இந்த படம் வெற்றியடைய அவனை வளர்த்த வாழ்த்துக்கள்.